வணக்கம். இன்று மகாவீரர் ஜெயந்தி. இந்தியா ஞானிகள் நிறைந்த தேசம். இந்த ஞானிகள் நிறைந்த தேசம் உலகத்திற்கே முன்னோடியாக இருந்திருக்கிறது. கிபி, கிமு என்று சொல்லுவோம். கிறிஸ்து பிறப்பிற்கு முன்பு, பின்பு என்று சொல்லுவோம். அப்படி பார்க்கையில் மகாவீரருடைய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. ஏறத்தாழ புத்தருக்கு இணையான காலம்தான். இவர் சமண மதத்தை தோற்றுவித்தவரா என்றால் இல்லை. சமண மதத்தினுடைய தீர்த்தங்கர்களில் ஒருவர். இத்தகைய பெருமை படைத்த இவருடைய பிறப்பு எப்படி கொண்டாடப்படுகிறது? வடநாட்டில் பீகார் மாநிலத்தில் இன்றைக்கு ஜம்முவி என்கின்ற பகுதியில் லச்சூர் என்கின்ற அந்த நாட்டில் இச்வாகு வம்சத்தினுடைய அரசனாகிய சித்தார்த்தனுக்கும் திரிசாலா என்ற பட்டத்தரசிக்கும் மகனாக தோன்றினார் நம்முடைய மகாவீரர். திரிசாலா என்கின்ற அந்த பட்டத்தரசிக்கு பிரியாகர்ணி என்ற மற்றொரு பேரும் உண்டு. எப்படி புத்தருடைய தாயாராகிய மாயாதேவினுடைய கனவிலே நல்ல செய்திகள் எல்லாம் தோன்றினவோ அதுபோல இவருடைய கனவிலும் தனக்கு மகன் பிறக்கப் போகிறான் என்பதை போன்ற ஒரு சிந்தனையோடு புதிய கனவுகள் தோன்றின. குறிப்பிட்ட நாளில் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை மனிதகுலத்திற்கு ஒரு வழிகாட்டியாக திகழ்வான் என்பதற்காக தேவலோகத்திலிருந்து இந்திரன் வந்து அமிர்தப்பாலிலே குழந்தையை குளிக்க வைத்து தாயார் கையிலே கொடுத்தான் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதே போல இந்த குழந்தை பிறந்து வளர்ந்தது. சாதாரண செய்திகளில் சிற்றின்பங்களில் நாட்டம் கொள்ளாது துறவு சிந்தனையோடு வளர்ந்தது. குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய ராஜ்யத்தை துறந்து ஞான மார்க்கத்திலே ஈடுபடத் தொடங்கியது இந்த குழந்தை. அதன்படி அவர் 13 ஆண்டுகள் பயணப்பட்டு கொண்டே இருந்தார். சமண மதத்தில் ஸ்வேதாம்பரர்கள், திகம்பரர்கள் என்ற 2 பிரிவினர் உண்டு. இவர் திகம்பரராக தீர்த்தங்கராக தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தபோது மக்களுக்கு பல அரிய செய்திகளை சொன்னார். குறிப்பாக அவர் சொன்ன 5 செய்திகள், எப்படி புத்தர் 5 வகையான கோட்பாடுகளை சொல்லுவாரோ அதுபோல இவரும் சொன்னார். அகிம்சை, சத்தியம், பிரம்மச்சரியம், அஸ்தேயம், 5வதாக அபரிகிரகம். அபரிகிரகம்னா என்னன்னா பற்றற்று இருத்தல்னு பேராம். எந்த பொருள் மீது நம்ம பற்று கொள்ளாமல் இருத்தல். அஸ்தேயம்னா என்ன அப்படின்னா பிறர் பொருளை விரும்பாமல் இருத்தல். அஹிம்சைங்கிறது நமக்கு தெரியுதுங்க, அமைதியாக பிற உயிர்களை கொல்லாமல் இருப்பது. ஹிம்சை செய்யாமல் இருப்பது, இம்சை செய்யாமல் இருப்பது அஹிம்சை. சத்தியம் நமக்கு தெரியும், அது நேர்மையாக இருத்தல். அதே மாதிரி பிரம்மச்சரியம், வாழ்க்கையினுடைய அந்த ஒழுக்க கடைப்பிடிப்பை மேற்கொள்ளுதல். இதை உலக மக்களுக்கு இவர் சொல்லுகிறார். அது மட்டுமில்லை, ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் இருபாலரும் இதிலே ஒழுக்க நெறியை கடைப்பிடித்தால் அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் என்ற உண்மையை சொல்லுகிறார். ஒரு கேள்வி கேட்குறோம், சமணத்தில் பெண்களுக்கு இடம் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறோம். இருக்கும். எப்படின்னா, குஞ்சி அழகும் கொடுந்தானை கூட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகுன்னு நாலடியாரில் ஒரு பாட்டு வருது. சமண முனிவர்கள் எழுதின பாட்டு. நான் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கப்ப ஒரு பெண் எந்திரிச்சு கேட்டாங்க, என்கிட்ட எம்ஏ படிக்கிற மாணவி கேட்டாங்க, மஞ்சள் அழகுன்னு போடுறாங்களே, ஆண்களுக்கு இந்த பாட்டு சொல்கிறதா இருந்தால் அவங்க மஞ்சள் பூச மாட்டாங்களே, இப்போ பெண் துறவிகள் இருந்திருக்காங்களான்னு கேட்டாங்க. நானும் எங்கள் பேராசிரியர்கிட்டெல்லாம் போய் கேட்டுட்டு அதை உண்மைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு குறிப்பாக நம்முடைய தொல்லியல் துறை அதிகாரிகள் சாந்தலிங்கம், வேதாசலம் போன்றவர்கள்ட்டையும், பரமசிவன் போன்றவர்கள்ட்டையும் கேட்டுக்கிட்டு ஆமாம் சமணத்தில் பெண்களும் இருந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன். இப்போ இருபாலருக்கும் மோட்சலோகம் உண்டு என்று இவர் கூறுகிறார். 72 ஆண்டுகள் வாழ்ந்த இவர் எந்த பொருள் மீதும் பற்றில்லாமல் இருந்ததால் அதுவும் ஒரு வீரம்தான். அந்த வீரத்தால் இவருக்கு மகாவீரர் என்கின்ற பெயர் கிடைத்தது என்பதை நாம் காணுகின்றோம். இத்தகைய பெருமையோடு இவர் தீர்த்தங்கரில் ஒருவராக இன்றைக்கும் போற்றப்படுகிறார். நம்முடைய ஊர்களிலே இருக்கின்ற சமண படுகைகளுக்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கு மகாவீரருடைய திருவுருவத்தை நாம் காணலாம். முக்குடை நிழலில் அமர்ந்திருப்பார் இவர். சமண நூல்கள் தமிழ் இலக்கியத்தில் முக்கிய இடத்தை பெறுவன. நாலடியார் போன்ற 14 கணக்கு நூல்களில் பல நூல்கள் சமண நெறிகளை நமக்கு தருவன. ஏன் சிலப்பதிகாரமே அதில் வருகின்ற அந்த கோந்தியடிகள் சமணத்துறவியாக வருகிறார். சீவக சிந்தாமணி சமண காப்பியமாகத்தான் இருக்கிறது. அப்படி பார்க்கையில்
சமணம் ஒரு காலத்தில் தமிழகம் எங்கும் பரவியிருந்தது என்பதற்கு சான்றுகள் கிடைக்கின்றன. மகாவீரர் பூமிக்கு வந்த இந்த நாளை அனைவரும் கொண்டாடுகிறார்கள். தீபாவளி அன்று முக்தியடைந்தார் என்று அறிகிறோம். இத்தகைய பெருமகனார் பூமிக்கு வந்து இந்த சாதனைகளை எல்லாம் செய்தார். அவருடைய அந்த பிறப்பினால் பயன்பெற்றோர் அதிகமான பேர். அவரே சொல்வாராம், தீயவற்றை ஒருபோதும் செய்யாதீர்கள். ஒரு பெண்மணி அவரை தன் வீட்டுக்கு உணவு அருந்த அழைத்த போது பலமுறை மறுத்திருக்கிறார். பிறகு ஒரு நாள் வந்தாராம். வந்தபோது அந்த பெண்மணி அன்போடு அந்த உணவை வைத்தவுடன் அவர் கையில் எடுத்த அந்த கோதுமை அடையை இப்படி பிழிந்தபோது அதிலிருந்து ரத்தம் கொட்டுவதைப் போல தோற்றம் வந்தவுடன் அந்த பெண்ணே பயந்து போனாராம். அப்போது சொன்னாராம் அவர், இது உன்னுடைய கணவன் சம்பாதித்த தீய வழியில் சம்பாதித்த பணத்தின் வழி வந்த உணவு. எனவே நான் உன் வீட்டுக்கு உணவு இருந்த வர தயங்கினேன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போனாருங்கிறாங்க. இந்த கதைக்கான ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் நமக்கு தெரியல. ஆனால் பிறருடைய துன்பத்தின் மூலமாக நாம் பொருளை பெற்றால், அந்த பொருளால் வருகிற உணவை உண்டால் அது நமக்கு தீமையைத்தான் செய்யும் என்பதை இந்த கதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. மகாவீரருடைய வரலாற்றை நாம் சிற்பங்களில், அவருடைய வரலாற்றில், நூல்களில் நாம் பார்க்கின்றோம். மகாவீரருடைய திருவடிகளை நாம் போற்றுவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். வணக்கம். ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனல் பாருங்க. உங்களை தேடியே உங்க வீட்டுக்கு வருது. கேட்காம ஒரு விஷயம் உங்களை தேடி வருது பாருங்க, அதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.